Hey guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா ஸ்டைல் பழம்பொரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாமி இன்னைக்கு பண்ண போறாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டா வேணும்னா மைதா மட்டும் போதும். கிறிஸ்பியா வேணும்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மஞ்சள் பொடி ஒரு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கலருக்கு தான், வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வேணாம். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்தலாம், அது ஃப்ளேவருக்காக தான். நான் இதில் ஆட் பண்ணலை, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இனி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கட்டியாக இருந்தால் அதெல்லாம் உடச்சி விட்ருங்க. நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி வரணும். ஓகே, இது ஒரு 25 மினிட்ஸ் அப்படி வச்சிடலாம். நம்ம நேந்திர பழத்தை கட் பண்ணலாம். இப்போது இன்றைக்கி நம்ம 2 நேந்திர பழம் எடுத்திருக்கோம். நல்லா பழுத்ததாக எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு பழத்தை எடுத்து 3 நீளத்தில் கட் பண்ணிக்கோங்க. இது சின்ன பழம்பொரிக்கு 2 கட் பண்ணி இதையும் 3 ஸ்லைஸ் பண்ணிடுங்க. நல்லா கட் பண்ணிக்கோங்க. இனி ஃப்ரை பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இனி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியே ஃப்ரையாக இருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்றா டிப் பண்ணி வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துக்கோங்க. வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். பை.